இன்னைக்கு ஆகஸ்ட் 15 எல்லாம் சுதந்திர தினத்தை ரொம்ப செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருப்பீங்க. கொடி ஏற்றி சாக்லேட் கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. இந்த நாள்ல நம்ம நாட்டுடைய இந்த சுதந்திர தினத்தை பத்தி, இந்த சுதந்திர தினம், இந்த நாள், இந்த தேதி எப்படி குறிக்கப்பட்டது, நம்முடைய கொடி ஏற்றுவதை பத்தின ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன். அதில் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15 இந்த நாள் நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணது யாரு? நம்ம நாட்டோட சேர்ந்தவர்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பிரிட்டிஷோடைய பிரதமரான மவுண்ட் அட்லி என்பவர் தான் ஆகஸ்ட் 15 இந்த நாளில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்கு பின்னால் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஜப்பான் நாட்டு கூட பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போர் நடந்திருந்தது. அப்போ இந்த ஆகஸ்ட் 15 தான் ஜப்பானோடைய அந்த இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்று ஜப்பான் பிரிட்டிஷ்க்கு அடிபணிஞ்சது. இப்போ சென்டிமெண்ட்டாக இந்த நாள் தான் நம்மளுக்கு சிறந்தது சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம இந்தியாவுக்கும் சுதந்திரமும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உயர்த்துற கொடி, இந்திய கொடி பார்த்தீங்கன்னா 1945 2002 வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் நம்மளால் ஏற்ற முடியாது. அதுக்கான அனுமதியும் கிடையாது. அதாவது அரசு சம்மந்தப்பட்ட பில்டிங்லையும் பள்ளிகள்லையும் அரசு விழாக்கள்லையும் மட்டும்தான் இந்த கொடி ஏற்ற முடியும். மற்றபடி எல்லாரும் ஏற்ற முடியாது. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் மூலம், அப்படிங்கிற சட்டத்தின் மூலமாக அப்படின்னா 2002க்கு அப்புறம் யார் வேணாலும் அவங்க வீடுகள்லையும் எந்த நாட்களையும் ஏற்றிக்கலாம். ரொம்ப மரியாதையோட, ரொம்ப ரெஸ்பெக்டோட ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த ஃபேக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.